இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் கனவு திட்டத்திற்கான முக்கிய சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. அது என்ன சோதனை, அது எங்க எப்போ நடத்தப்பட்டுச்சு, இது பற்றி இஸ்ரோ என்ன சொல்றாங்க, விரிவா பார்க்கலாம். விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்புவதில் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா ஆகிய நாடுகளை ஆதிக்கம் செலுத்தி வராங்க. இந்த நிலையில தான் இந்தியா போன்ற வளரும் நாடுகளும் சமீப ஆண்டுகளா விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் முயற்சியை தீவிரப்படுத்தி வராங்க. அந்த வகையில இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் இந்திய விண்வெளி துறையோட சாதனைகளுக்கு மற்றும் ஒரு மைல்கல்லா பார்க்கப்படுது. இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்துக்கான முக்கிய பாராசூட் சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கு. நவம்பர் 3ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தோட ஜான்சி பகுதியில இந்த சோதனையை நடத்தியதா சொல்லும் இஸ்ரோ, மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்துல விண்கலத்தோட ஒரு பகுதி பூமிக்கு திரும்பும் போது 2 பாராசூட் பயன்படுத்தப்படுமா. ஒருவேளை 2 பாராசூட்ல ஒரு பாராசூட் திறக்க கொஞ்சம் தாமதமானாலும் விண்கலம் பாதுகாப்பா தரையிறங்குமா என்பதை பரிசோதிக்கவே இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையின் IL-76 விமானத்திலிருந்து ஒரு இழுவை பாராசூட்டோட 2 பிரதான பாராசூட் அண்ட் மாதிரி விண்கலன் சுமார் 2.5 கிலோமீட்டர்ல இருந்து தரையிறக்கப்பட்டிருக்கு. சோதனையின் போது முதல் பாராசூட் முழுமையா திறந்த நிலையில இன்னொரு பாராசூட் சில வினாடிகள்ல தாமதமா முழுமையா திறந்திருக்கு. இந்த சோதனையில மாதிரி விண்கலனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல அப்படின்னும் திட்டமிட்டபடி பாராசூட் தரையிறங்கியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ககன்யான் திட்டத்துல விண்கலம் மூலம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டருக்கு மேல் சுற்றுவட்ட பாதைக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்பப்பட்டு ஆய்வு செஞ்ச பிறகு பூமிக்கு பாதுகாப்பா திரும்புவாங்க. ககன்யான் திட்டத்தின் கீழ் 2027ஆம் ஆண்டு விண்வெளி வீரர்களை இஸ்ரோ விண்வெளிக்கு அனுப்ப திட்டமிட்டிருக்கும் நிலையில ஜான்சியில நடந்த இந்த பாராசூட் சோதனையோட வெற்றி மற்றும் ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.